வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 4 எபிசோட் 79 தாங்க பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறேன், பார்த்துட்டு வந்து வீடியோ பாருங்க. அப்புறம் கதை வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். சரிப்பா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரி வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 7 ப்ராப்ளம் டாக். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஸ்கைலர் வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கைலர் வந்து வால்டர் போய் அந்த காரை போய் ஏதாவது எரிச்சிட்டு வாங்க, ஏதாவது பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வால்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த காரோட ஹைவேல ஓட்டிட்டு போகிறாரு. அந்த கார் ஹைவேல ஓட்டிட்டு போய் 8-10 போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த காரில் இருக்கிற ஒரு வயர் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து பிடுங்கி விட்டுறாரு. பிடுங்கி விட்டுட்டு ஒரு மாதம் நடந்து வராரு. நடந்து வரும்போது அந்த கார் வெடியும் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த கார் வெடியுதா அப்படின்னு மாதிரி திரும்பி பார்த்தா அந்த கார் வெடியவே இல்லை. சரி, நம்ம மாதம் நடந்து வந்து பார்த்தா அந்த கார் வெடிய மாட்டேங்குது. சரி, ஓகே, நம்ம மூலையில் போய் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா கையில் ஒரு ரிமோட் மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அதை பட்டன் அழுத்துறாரு. அப்போ அந்த கார் வந்து இதுவாகுதா எரியுதான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த கார் வந்து இதுவாகிற மாதிரி தெரில. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே, ஒரு டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுவோம். டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி முடிச்ச உடனே அந்த கார் வந்து வெடிச்சு அப்படியே செதறுது. ஸோ நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து கிளம்புறாரு. நம்ம வால்டர் வந்து சாலோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஸோ போய் வால்டர் சாலிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தனை கொல்லணும், அதுக்கு எனக்கு ஆள் தேவைன்னு சொல்லுவோன்னே, ஆள் தானே நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு யாரை கொல்லணும் சொல்லணும்னு சொல்லும்போது கஸ்ஸை தான் கொல்லணும் சொல்லணும். கஸ்ஸா, ஏய் என்ன நீ விளாட்றியா, இப்போ நீ கேட்ட தெரியுமா ஒருத்தரை கொல்றதுக்கு ஆள் வேணும்ட்டு. அதை நான் மைக் கிட்ட தான் கேட்பேன். மைக் யார்? கஸ்ஸுக்கு ஃப்ரெண்டு. இந்த மாதிரிலாம் பண்ண கஸ்ஸில் கொல்ற வரல வச்சுக்காத, அப்படி நீ கொல்றதா நீ போய் தனியாக கொல்லணும், அதை மாட்டி விடாது அப்படின்னு நம்ம சால் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம வால்டருக்கு ஒரு ஐடியாவே வருது. நம்ம ஏன் ஜெஸ்ஸியை விட்டு கஸ்ஸை கொல்ல வச்சா என்னன்னு கேட்கும்போது அது கூட நல்ல ஐடியாவாக தானே இருக்குது அப்படிமா நம்ம சால் சொல்கிறாரு. ஏன்னா ஜெஸ்ஸி தான் அடிக்கடி கஸ்ஸா அடிக்கடி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜெஸ்ஸியை விட்டு கொல்ல வைக்கலாம் அப்படிமா நம்ம வால்டர் ஐடியா பண்ணி ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அங்கே வந்து அவன் என்ன பண்ணுறாரு, இப்போ பார்ட்டி பண்ணி வீட்டில் ரொம்ப கேவலமாக இருக்குல்ல, ஆனால் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். என்னடா இப்படி பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது நம்ம வீடு நம்ம தானே பத்திரமா பார்த்துனோம் அப்படிமா ஜெஸ்ஸி சொல்கிறான். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு, நம்ம கஸ் இருக்கான் தெரியுமா, அவனை நீ தான் கொல்லணும்னு சொல்லும்போது அவரை நான் ஏன் கொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜெஸ்ஸி கேட்குறான். அது ஒன்றும் இல்லைடா, இப்போ அவன் நம்ம வந்து பிரிக்க பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதை கூட விடு, அந்த சின்ன பையனை நீ கொல்லாதன்னு சொன்னேன். அந்த சின்ன பையன் பக்கமே வந்து அந்த 2 பேரை போகக்கூடாது சொன்னேன். ஆனால் கஸ் வந்து அந்த 2 பேர் விட்டு தானே வந்து சின்ன பையனே வந்து கொன்னான். ஸோ இதெல்லாம் காரணம் கஸ் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஜெஸ்ஸியுமே மயங்கி சரி ஓகே நான் கஸ்ஸை நான் கொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸ்ஸியை ஒத்துக்கிறான். இப்போனா நம்ம ஸ்கைலரே மரியாதை காமிக்கிறாங்க. மரியா வந்து ஸ்கைலரோட அந்த கார் வாஷ் கம்பெனி வந்திருக்கா. என்னக்கா ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங்கே இல்லாமல் இந்த மாதிரி சப்பையாக முடிச்சிட்டேன்னு கேட்கும்போது ஆமாம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்கைலர் சொல்கிறாங்க. அப்பா வால்டர் வராரு, மரியாதை கட்டி பிடிக்கிறாரு. ஸோ அப்புறமா என்ன பண்ணுறாரு, ஒரு நிறைய பையன் ஃபுல்லாக ஒரு காசு எடுத்துகிட்டு வராரு. அது காசு மாதிரி நம்ம மரியாதை காமிச்சிக்கல. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் ரூமில் வைக்கிறாரு. அப்பா ஸ்கைலர் பார்க்குறாங்க. ஏங்க எவ்வளோ காசுக்குன்னு கேட்கும்போது இவ்வளோ காசு நான் எப்படி இது எத்தனை நாளாக சமாளிச்சிங்க, ஒரு மாதத்துக்கு இருக்குமா, இது ஒரு மாதம் காசான்னு கேட்கும்போது ஒரு மாதம் காசு இல்லை, இது வந்து ஒரு வாரம் காசு, வாரம் இவ்வளோ காசு வரும்னு சொன்னோன்னே ஸ்கைலர் வந்து இது ஒரு வாரத்துக்கு இவ்வளோ காசா, இந்த காசை வச்சு நம்ம கார் வாஷ் கம்பெனிக்கு வந்து 7 மாதம் கணக்கு காட்ட முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வாரம் காசு சம்பாதிக்கிறீங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வால்டர் என்ன சொல்கிறோன்னா, இதுக்கு தான் வந்து நம்ம சாலை வந்து ஒரு ஐடியா கொடுத்துருந்தான், வேணா நம்ம சால் பேச்சை கேட்போமான்னு கேட்கும்போது இல்லை வேணாம் நான் இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தை நான் அப்படியே மாற்றி சொல்றாங்க. அப்புறம் நம்ம வால்டர் எப்பயும் போல வந்து மெத்து தயாரிக்கிறதுக்காக போறாரு. அங்க மெத்து தயாரிக்காம ரைசிங் செஞ்சுட்டு இருக்காரு. ரைசிங் எதுக்கு செய்யறாருன்னா கச கொள்ள தான். ரைசிங்னா என்னன்னா அந்த டியூகோ சாவடிக்கிறதுக்காக ஒரு விஷம் மாதிரி பண்ணா தெரியுமா, அதுதான் ரைசிங். ஸோ அதை எடுத்துட்டு ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜெஸ்ஸியை கொடுக்குறான். ஸோ அதுக்கு நம்ம வால்டர் வந்து என்ன சொல்றான்னா, இந்த ரைசிங்கை வச்சுக்கோ, இந்த ரைசிங் வந்து உடனே ஏதாவது இதை வந்து நீ வந்து என்ன பண்றேன்னா கஸ் ஏதாவது சாப்பிடுவான் தெரியுமா, பார்த்து தானே இருப்ப, கஸ் சாப்பிடுவான் தெரியுமா, அதுல வந்து இதை கலந்து விட்டுரு. இதை கலந்து விட்டோன்னா உடனே சாக மாட்டோம், அவன் மேலே எந்த இதுவும் வராது. ஸோ அவன் சாப்பிட்ட உடனே ஒரு 2 days கழிச்சு தான் வந்து அவன் சாவான். அதனால் வந்து அவன் கொஞ்சம் வயசானவன். ஸோ அதாவது ஹார்ட் அட்டாக் அதை மாதிரி தான் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேஸை வேறு மாதிரி திருப்பிடுவாங்க. ஸோ இதில் நீ மாட்ட அப்படின்னு நம்ம வால்டர் சொன்னோடனே ஜெஸ்ஸியுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறான். இப்போ நம்ம ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஹேங்கும் அந்த நம்ம வால்டர் பையன் தெரியுமா ஜூனியர், இவங்க 2 பேரும் வந்து கஸ்ஸோட கடைக்கு போய் சாப்பிடலான்னு போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே கஸ் வராது. என்ன ஹேங் காலில் பரவாயில்லன்னு கேட்கும்போது உடம்புல பரவாயில்லன்னு கேட்கும்போது எனக்கு உடம்பு பரவாயில்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இந்த பையன் யாரும் நம்ம கஸ் கேட்குறாரு. இவர் தான் அந்த கேன்சர் வந்துச்சு தெரியுமா ஒருத்தருக்கு, வால்டர் ஒயிட், அவரோட பையன் சொல்லும்போது ஓ வால்டர் ஒயிட் பையனா நீ, இப்போ நீ என்ன படிக்கிறேன்னு கேட்கும்போது காலேஜ் படிக்கிறேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிலிம் சொல்கிறான், அதான் ஜூனியர் சொல்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம கஸ் வந்து என்ன கேட்குறாருன்னா, ஓகேப்பா காலேஜ் முடிச்சுட்டு இந்த எங்கள் கடையில் வந்து வேகன்ட்டி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, நீ வேணா வந்து வேலைகளை வந்து சேர்ந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணின்னு சொல்லும்போது நம்ம ஃபிலிம் இருக்கா தெரியுமா ஜூனியர், அவனும் சரி ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹேங்க் வந்து கஸ்ஸிக்கு டப்பா கொடுக்குறாரு. அந்த டப்பாவில் போய் ஜூஸ் பிடிச்சிட்டு சொல்கிறாரு,
நம்ம கஸ் டப்பாவில் ஜூஸ் பிடிச்சிட்டு வராரு. அதுக்கப்புறமா காரில் ஏறின உடனே அந்த ஜூஸை ஊற்றிட்டு அந்த டப்பாவுக்கு தெரியுமா அதை வந்து எடுத்துக்கிறாரு. ஏன்னா கஸோட கைரேகைக்கு கட் பண்ணால் நம்ம கஸ்ஸை தான் காமிக்கிறாங்க. கஸ் வந்து அவர் எப்பயுமே ஒரு பாலைவன ஏரியாவில் ஒரு வீடு மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காரு. வீடு மாதிரி இல்லாத ஒரு இடம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த மெக்சிகன் காட்டர்ஸ் அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே வராங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கஸ் கிட்ட வந்து மீட்டிங் போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஜெஸ்ஸியும் இருக்கான். இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஒரு காஃபி இருக்குது. ஸோ அந்த காஃபி போட சொல்கிறாரு நம்ம மைக்கு. இதான் கரெக்டான சான்ஸ் எடுத்து அந்த ரைஸ் காஃபியில் கலக்கலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம மைக் வந்துடுறாரு. இங்கே வந்து என்ன வேணுனாலும் நடக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரெடி ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மைக் சொல்கிறாரு. நம்ம ஜெஸ்ஸிக்கு கன்னும் கொடுக்குறாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஜெஸ்ஸி ரொம்ப ஷாக் ஆகிறாரு. ஏன்னா ஜெஸ்ஸிக்கு கன்னே கொடுக்க மாட்டாரு. இப்போ கன்னு கொடுத்துருக்காரு. கஸ்ஸோ அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர்ஸோட அந்த தலைவர் இருக்கா தெரியுமா. ஸோ அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 months or 3 months ஸோ நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் வந்து மெத்த தயாரிச்சு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் விற்றுக்கங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமா எங்களோட இதில் வரக்கூடாது அப்படின்னு நம்ம கஸ் சொன்ன உடனே அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர்ஸோட தலைவர் வந்து அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு எவ்வளோ நீ எப்பப்பெல்லாம் பண்ணுறியோ அப்பப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தரணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கஸுக்கு ரொம்ப சமகாண்டாயிடுச்சு. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் மெக்சிகன் கேங்ஸ்டர்ஸுமே முடியாதா, அப்போனா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், அதெல்லாம் நீயும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ மெக்சிகன் கேங்ஸ்டர் சொல்லிட்டாங்க. கிளம்புறாங்க. நம்ம கஸுக்கு சமகாண்டாவது. ஏன்னா இவர் நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காரு. அதை வந்து அவங்க வேணான்ட்டாருங்களே. ஸோ அதனால் அவங்க வந்து விளைவை அனுபவிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம கஸ் விட்டுறாரு. அப்புறமா நம்ம ஜெஸ்ஸியை மைக்கோ வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜெஸ்ஸி மைக் கேட்குறான், இந்த மாதிரி என்ன நீங்கள் வந்து கன்னே தர மாட்டீங்களே, எதுக்கு எனக்கு கன்னு தெரியும் கேட்கும்போது நானும் கஸோட நம்புறேன், அதான் கையில் கன்னு தர அப்படின்ற மாதிரி மைக் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஜெஸ்ஸி வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரக்ஸை எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காரு. ஏன்னா கஸ்ஸும் நம்ம மைக் வந்து ரொம்ப நம்புறாங்களா, அதனால தான். இப்போ நம்ம ஹேங்க் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, போலீஸ் அதிகாரிகள் அவங்களெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹேங்க் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஹெய்சன்பர்க் கேஸ் இருக்குது தெரியுமா, இது இன்னும் இந்த ஹெய்சன்பர்க் கேஸ் வந்து முடியவே இல்லை. அந்த ஹெய்சன்பர்க் யார் நான் கூடிய செய்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அந்த ஹெய்சன்பர்க்குக்கும் அதான் அந்த கேலுக்கும் இன்னொருத்தவங்க கனெக்ஷன் இருக்குது. ஸோ அவன் யாருன்னா அதான் நம்ம கஸ் அப்படின்னு நம்ம கஸ் ஃபோட்டோ இருக்குது. அவரை கையாமிறாங்க. அது கஸ்ஸா இவரால் தான் நம்ம போலீஸ் இவர் தான் நிறையா ஃபண்டு தராரு, நம்ம ஆஃபீஸ்க்கே இவர் தான் நிறைய ஃபண்டு தராரு. இவர் அப்போ இந்த மாதிரி சொல்ல கேட்கும்போது நல்லவராக இருந்தாலும் அவர் தானே இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது அப்போ கேல் ஹெய்சன்பர்க் தான் கேட்கும்போது இல்லை எனக்கு தெரிஞ்சு கேல் ஹெய்சன்பர்க்காக இருக்க வாய்ப்பு இல்லை. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இந்த கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ்லாம் தெரியுமா, இது எல்லாமே வந்து எனக்கு என்னமோ வந்து ஃபேக்காக இருக்கிற மாதிரி தெரியுது, காப்பி அடித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது எனக்கு தெரிஞ்சு கஸ்ஸாக தான் இருக்கும், இந்த வேலையை பார்க்குறது எல்லாமே கஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹேங்க் சொல்கிறாரு. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் கேட்குறாங்க. ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹேங்க் சொல்கிறாரு. என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம இந்த கேர்ள்ஸ் வீட்டில் சர்ச் பண்ணுறதுக்காக போயிருந்தா தெரியுமா, அப்போ அங்கே நம்ம கஸ்ஸு கடை வச்சுக்க தெரியுமா, சிக்கன் கடை லாஸ் போலா செர்மோனோஸ். ஸோ அந்த சிக்கன் டப்பா அங்கே இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்க் சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது, நம்ம கேர்ள் வந்து சிக்கன் டப்பா சிக்கன் வாங்கி நம்ம அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு கேட்கும்போது அதான் இல்லை, அந்த கேர்ள் இருக்கா தெரியுமா அவன் வந்து ஒரு வெஜிடேரியன் வீட்டில் எப்படி வந்து சிக்கன் டப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்க் வந்து அப்படியே பாயிண்ட் பிடிச்சிடறாரு. அப்போ அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இதெல்லாம் இந்த எவிடன்ஸ்லாம் பத்தாதுன்னு சொல்லும்போது சரி ஓகே இன்னொரு எவிடன்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா நம்ம இன்னொரு லாஸ் போலா டப்பா இருக்குல்ல அதை எடுத்து வைக்கிறாரு. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்போதான் நம்ம ஹேங்க் ஒன்று சொல்றாரு, நான் வந்து அங்கே போய் சிக்கன் சாப்பிடலான்னு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த கஸ்ஸு கிட்ட வந்து டப்பா கொடுத்தேன், அங்கே போய் ஜூஸ் பிடிச்சிடுவான்னு சொன்னேன். அவரு பிடிச்சிட்டு வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த கைரேகையை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கேர்ள் வீட்டில் ஒரு சில கைத்தடங்கள்லாம் இருந்தது. ஸோ அந்த கைத்தடங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து கஸ்ஸோட கைத்தடங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகுது இல்லை, அப்போ அவங்க 2 பேருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குல்ல, அப்போனா இந்த கேலுக்கும் நம்ம கஸ்ஸுக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கு. ஸோ அது என்ன கூட சேரமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற நம்ம ஹேங்க் சொல்றாரு. இங்கேயே இந்த 7வது எபிசோட முடியுது. எபிசோட் 8 ஹெர்மானோஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு பார்த்தோன்னா நம்ம வால்டர் கஸ் இருக்கான் தெரியுமா, அதாங்க அந்த 2 மொட்டையை சாவடிக்கும் போது இவங்க 2 பேர் பேசியிருப்பா தெரியுமா, அந்த ஃப்ளாஷ்பேக் தான். இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கஸ் வந்து கை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கு நம்ம வால்டருமே எதுக்கு கை கொடுக்கணும், அவங்க 2 பேர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேர் செத்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கஸ் சொல்லுவார். ஸோ ஒருத்தர் நம்ம ஹேங்க் போட்டு தள்ளியிருப்பார், இன்னொருத்தரை நம்ம மைக்கு போட்டு தள்ளியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம கஸ்ஸு அந்த ஹெக்டர் சாலமன் தெரியுமா அந்த தாத்தா, அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. நீ எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, அதுக்கு நான் உனக்கு சின்னதாக உனக்கு ஒன்று பண்ணல, அதனால தான் நான் உனக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், என்னன்னு தெரியும்ல உனக்கு, அதான் அந்த 2 மொட்டைங்க இருப்பான்னு தெரியுமா அவனில் போட்டு தந்தேன். அதுக்கப்புறமா அந்த மெக்சிகனில் ஒருத்தர் இருந்தால் தெரியுமா கேங்ஸ்டர் சொல்லிட்டு சொந்தக்காரன், அவனையுமே வந்து போலீஸை வச்சு போட்டு தள்ளிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த டியூக்கோன்னு ஒருத்தர் தான் தெரியுமா அவனை ஹேங்கை வச்சு போட்டு தள்ளிட்டேன். அதே மாதிரி உண்மையாக சொல்லிட்டேன், ஹேங்குக்கு ஒருத்தர் யாரோ ஃபோன் பண்ணி சொன்னால் தெரியுமா இந்த மாதிரி 2 மொட்டைங்க சாவடிக்க வராங்கன்ட்டு, அது நான் தான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த 2 மொட்டைங்களை வந்து நான் தான் வந்து ஹேங்கை சாவடிக்க சொன்னேன். ஏன்னா வந்து அந்த வால்டர் வழியில் வந்துட்டு இருந்தானுங்க. ஸோ இதுக்கப்புறமா என் வழியில் நீங்கள் உங்களால் வரவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் உனக்கு பண்ணீங்க,
அதுக்கு நான் உங்களுக்கு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த தாத்தாவோட மூஞ்சி ரொம்ப ஒரு மாதிரியாவது அவ்வளோ காண்டாவது அந்த தாத்தா. கட் பண்ணால் நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. வால்டருக்கு வந்து அந்த கேன்சர் இருந்துச்சு தெரியுமா, அது வந்து இப்போ சரியாயிடுச்சு. ஸோ இப்போ அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. எதுக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு செக்கப்புக்காக தான் போயிருக்காரு. அந்த செக்கப்லாம் முடிச்சுட்டு இப்போ அவர் எங்கே போகிறா பார்த்தா எப்பயும் போல் மெத்துட்டே இருக்கிறதுக்காக தான் அவர் போகிறாரு. அப்புறமா நம்ம கஸுக்கு மைக்கி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஹேங்கர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவன் வந்து ஒன்று தீவிரமாக வந்து இது பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நீ கேள் வீட்டுக்கு போயிட்டு அந்த கைரேகாலாம் பிடிச்சிட்டான் போல இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒன்று தீவிரமாக வந்து தேடிட்டு இருக்கான்ல, உன்னை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஒன்று போலீஸ்குள்ள கூப்பிடுவாங்க, அது எல்லாத்தையும் உஷாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக் வந்து கஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு போலீஸ் விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. இவருமே போறாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா நீங்க எதுக்கு உங்களுக்கோ கேளுக்கோ என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, 1999 அவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாரு. அவர் ரொம்பவே வறுமையில் இருந்தனால என்கிட்ட ஸ்காலர்ஷிப் கேட்டாரு. அவருக்கு நான் நிறைய காசுலாம் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா அவர் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போனா இப்போ ரீசெண்டாக உங்களோட ஒரு சில கைரேகைலாம் அங்கே இருந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஒரு நாள் அவரை மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து நான் வந்து டின்னருக்கு கூப்பிட்டாரு. நானுமே டின்னருக்கு போனேன். அப்பா வந்து அவர் பிஸ்னஸ் தொடங்க போகிறாராம். அதுக்கு வந்து என்கிட்ட காசு கேட்டார். நான் வந்து இல்லை முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் பார்க்கல. அப்போ தான் போன வாரம் அது இறந்து தர நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ் சொல்கிறாருங்க. ஆனால் மற்றவங்க எல்லாமே சரி ஓகே இதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்குது, ஓகே நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்ட்டு கஸ் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் ஹேங்க் சொல்கிறது எல்லாமே இதை பொய் மாதிரி தான் தெரியுது. இந்த கஸ் இருக்கார் தெரியுமா, இவர் தான் என்னமோ வந்து ஹைசன்பர்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்க் நம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கஸ் அங்கே கிளம்புற உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க நம்ம ஹேங்க் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைசன்பர்க் கேஸை நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து கஸுக்கு உங்ககிட்ட பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு போல இருக்கு, அவரால் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டே போயிட்டு இருக்கு, நீங்கள் அவரெல்லாம் அதை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேர் சேர்ந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம சாலை தான் கிளம்பினாங்க. சால் வந்து ஆண்ட்ரியா கிட்ட போய் காசு கொடுக்குறான். ஏன்னா ஜெஸ்ஸி வந்து மாதம் போய் ஆண்ட்ரியா காசு கொடுக்க சொல்லியிருப்பான். சொன்னால் சாலுமே கொடுக்க சொல்கிறான். சரி ஓகே ஜெஸ்ஸி எங்கே அப்படிங்கிற மாதிரி சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்து கேட்குறான். சரி நம்ம ஜெஸ்ஸி ஊருக்கு போயிருக்காரு, வந்தோடனே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா சாலுமே காருக்குள்ளே போய் உட்கார போகிறாரு. உட்காந்ததுக்கப்புறமா அங்கே காரில் நம்ம ஜெஸ்ஸி இருக்காரு. ஸோ ஜெஸ்ஸிக்கு ஆண்ட்ரியாவே அவன் பையனே பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா டே அந்த குழந்தை வந்து நீ எங்கன்னு கேட்குதுடா, நீ தலையை காமிச்சிட்டு போன மாதிரி கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிவா கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. கட் பண்ண நம்ம ஸ்கைலர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற காசை வந்து என்ன பண்ணுறான்னா ஒழிச்சு வைக்க, எங்கே ஒழிச்சு வைக்க தெரியாமல் இந்த ட்ரெஸ்லாம் வந்து கபோர்டில் வந்து மாட்டி வைப்பாங்க தெரியுமா. ஸோ அதில் இருக்கிற கவரில் வந்து என்ன பண்ணால் அந்த பணத்தை எல்லாமே கொட்டுறாங்க. ஆனால் அந்த பணம் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால அது தொங்கிடுது. ஸோ அது கீழே விழுந்துருது. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. டக்குன்னு அந்த காசை எடுத்துட்டு போய்ட்டு அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டில் வச்சிடறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹேங்க்கு, மரியா, ஸ்கைலர், வால்டர் ஒயிட்டு, அப்புறம் வால்டர் ஜூனியர் இவங்க எல்லாமே உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹேங்க் வந்து வாங்க வால்டர் சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம்னு சொல்கிறாங்க. நம்ம வால்டருமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்க் தானே கூப்பிட்றாரு, டிரைவ் போகலாமே அப்படின்ட்டு நம்ம வால்டருமே போகிறாரு. அப்போ தான் வந்து நம்ம வால்டர் வந்து எங்கே கார் நிறுத்துறாருன்னா லாஸ் போலா சர்மா அங்கே நிறுத்துறாரு. இங்கே எதுக்கு சகல நிறுத்த சொன்னீங்கன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை இங்கே வந்து இந்த கஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அந்த கேல் ஒருத்தர் தான் தெரியுமா, அவனுக்கும் இந்த கஸுக்கும் இந்த லிங்க் இருக்குது போல். இந்த கஸ் தான் ஹைசன்பர்க்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்தாங்க ட்ராக்கர் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ட்ராக்கர் எடுத்துன்னு போயிட்டு அங்கே உள்ளே வச்சுட்டு வந்துருக்கேன். ஸோ அவன் என்ன அந்த கஸ் என்ன பண்ணாலும் நமக்கு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்க் சொல்கிறாரு. நம்ம வால்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நம்ம அங்கே போய் ட்ராக்கர் வச்சா நம்மளுக்கு கஸ் போட்டு சொல்லிடுவான். ட்ராக்கர் வைக்கலன்னா இவன் நம்ம சகலி ஆகிட்டான், என்னன்னு கேட்பான். அதெல்லாம் இவங்கிட்ட நம்ம மாட்டிப்போம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ட்ராக்கர் வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த கடைக்குள்ளே போகிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா நம்ம கஸ் நிற்கிறாரு. என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நம்ம மன்னிச்சிடு, என் சகல இருக்கா தெரியுமா ஹேங்க், அவன் வந்து ட்ராக்கரை சொல்லிட்டு கொல்ல மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நீ இந்த ட்ராக்கரை வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கஸ் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு படியே வந்து நம்ம வால்டர் என்ன பண்ணுறோன்னா அந்த ட்ராக்கர் எடுத்துன்னு போயிட்டு கஸ் இருக்கார் தெரியுமா, ஸோ அப்படியே ஷூலேஸ் கட்டுற மாதிரி என்ன பண்ணுறான்னா கஸோட காரில் போய் வச்சுட்டு வந்துடுறாரு. அப்புறமா நம்ம வால்டர் மெத்து தயாரிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணோன்னா அந்த லேபுக்கு போகிறாரு. அங்கே கேமரா இருக்குது. அந்த கேமராவில் போயிட்டு இந்த மாதிரி சகலை தெரியாமல் பண்ணிவிட்டு அந்த மனுஷருக்க என் சகலை எதுவும் பண்ணாதீங்க அப்படிமா கேமராவில் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அந்த கேமரா வந்து இந்த ரிப்ளேவும் வரல. சரி ஓகே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம வால்டர் வந்து ஒரு பயத்திலே தான் இருக்காரு. நான் கஸ் இவர் ஏதாவது போட்டு தள்ளுவாரு, இல்லை இவரையோ இல்லை சகலையை போட்டு தள்ளுவாரோ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பயமாகவே இருக்குது. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாங்க, ஜெஸ்ஸி இருக்கான் தெரியுமா, அவர் வீட்டில் போயிட்டு பார்க்குறாரு. என்னடா அந்த கஸ்ஸை போட்டு தள்ளுறதுக்கு ரைசிங் கொடுத்தேன், அதை போய் அவனுக்கு பிடிச்சேன்னு கேட்கும்போது, அவனை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் அவரெல்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சரி, அவர் பார்க்கும்போது நான் என்ன போட தெரியாது, இன்னும் 2-3 நாளில் நீ அவனை வந்து சாவடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜெஸ்ஸி அதெல்லாம் கண்டுக்காம அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ வந்து டொயின் ஒரு ஃபோனில் சவுண்டு கேட்குது. யார் ஃபோனில்? ஜெஸ்ஸி ஃபோனில். ஸோ அப்புறம் வால்டர் வந்து ஜெஸ்ஸி ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து நம்ம மைக் எடுத்து மெசேஜ் வருது, இன்றைக்கி நம்ம பாஸை பார்க்க தேவையில்லை, ஸோ அவர் இன்றைக்கி நம்ம மீட்டிங் கிடையாது, அதனால் நீ இன்றைக்கி ஃப்ரீயாக இரு அப்படின்னு மைக் எடுத்து மெசேஜ் வருது. ஓ அப்படியா, அப்போனா அவனுக்கு டெய்லி வந்து கஸை பார்க்குறான் போல இருக்குது, இன்றைக்கி மீட்டிங் இல்லைன்னா அப்போ டெய்லி பார்க்குறான் போல இருக்குது. சரி ஓகே அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்போன்ட்டு என்ன பண்ணுறான்னா
பண்ணுறாருன்னா அந்த ஃபோனை வைக்கிறாரு. ஸோ அப்பா ஜெஸ்ஸி வரான், வந்துட்டு என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே ஒரு மெசேஜ் இருக்கிறத அவன் பார்த்துறான். பார்த்துட்டு என்னடா மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி வால்டர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, கம்பெனி மெசேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறான். ஸோ அப்புறம் வால்டர் புரிஞ்சுக்கிறாரு, இவன் நமக்கு வேலை பார்க்காம அந்த கஸ் வேலை பார்த்துட்டு இருக்கானா, இது சரிப்படாது, நாம தான் களத்தில் நடக்கணும் அப்படின்ட்டு வால்டர் முடிவு பண்ணிடுறாரு. இந்த லேப்ல இருக்க தெரியுமா அந்த கேமராவை யார் பார்க்குறான்னு பார்த்தா நம்ம கஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த கேமரா வந்து அவர் ஒரு பிரைவேட் லேப்டாப் ஒன்று இருக்கும், அதில் தான் அவர் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாரு. எங்கன்னு பார்த்தா அந்த ஹெக்டர் சாலமங்கா தெரியுமா, அவரை பார்க்க தான். இன்னைக்கு என்ன டேட் தெரியுமா, இன்னைக்கு நீ என்ன எவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹெக்டர் சாலமங்கா இந்த மாதிரி சேர்ல உட்காராம நம்மளா செம்மையா இருக்காரு. அதுக்கப்புறமா ஹெக்டர் சாலமங்காவும் இந்த மெக்சிகன் கேங்ஸ்டர் ஒருத்தர் இருப்பான், இவங்க 2 பேர் தான் இப்போ டான் மாதிரி. ஸோ அப்போ நம்ம கஸ்ஸோட ஃப்ரெண்டுமே அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன மேட்ருனா, நம்ம கஸ் வந்து அந்த லாஸ்ட் போல செரிமனோஸ் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாரு, அது செம்மையாக போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் காசு வரணும்ட்டு இந்த மாதிரி மெத்து தயாரித்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து இவங்க 2 பேருக்கு பிடிக்கல, யாருக்கு நம்ம ஹெக்டர் சாலமங்காக்கும் அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர்ஸ்க்குமே பிடிக்கல. ஸோ அந்த 2 பேரை தாண்டி யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்கள போட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கஸ் இருக்கா தெரியுமா, அவர் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. உன்னோட சிக்கன் சாப்பிட்டப்பா சூப்பராக இருந்துச்சு, ஆனால் சிக்கன் மட்டும் தான் வைக்கிறமே தவிர இந்த மாதிரி விஷயத்துள்ள நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர் சொல்றாரு. அப்பதான் நம்ம கஸ் சொல்றாரு, சார் இப்போ நீங்க என்ன வித்துட்டு இருக்கீங்க, ஹெராயின் வித்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த ஹெராயின் எல்லாமே ரொம்பவே வந்து டிமாண்ட் ஆயிடும். அப்போ ரொம்ப சீப்ல இருக்கிறதும் அதுவும் தூக்கலா இருக்கிறதும் மெத்து மட்டும்தான். ஸோ நம்ம மெத்தை விற்கிறத நமக்கு பெஸ்டா இருக்கும், மெத்து தான் ஃபியூச்சர்ல எங்கேயோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கஸ் சொல்றாரு. ஓ, நீ தான் இப்போ இந்த பிசினஸ்க்கு நீ இப்பதான் புதுசு, ஆனா நீ வந்து எனக்கே அட்வைஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர் என்ன பண்ணாரு, காண்டாயிடுறாரு. ஸோ காண்டாயிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த இவருக்கார் தெரியுமா அந்த ஹெக்டர் சாலமங்கா, அவர் கஸோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரை வந்து போட்டு தள்ளிடுறாரு, ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம கஸுக்கு சமகாண்டாவது ஹெக்டர் சாலமங்கா போட்டு தள்ளலான்னு போறாரு, அடிக்கலான்னு போறாரு. அப்போ வந்து நம்ம ஹெக்டர் சாலமங்காவும் அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர் அவர் அடிச்சு அவன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துருப்பான் தெரியுமா, அங்கே அதே அவங்க மூஞ்சுக்கு நேராக வந்து படுக்க போட்டு பார்த்துக்க, இதுக்கப்புறம் நீ வந்து எங்கள் பிஸ்னஸ்குள்ளே தலையிட்டனா உனக்கும் இதான் நிலமை, உன் ஃப்ரெண்டை பார்த்துக்கோ, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சோ அதே தான் உனக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்ஸை அப்போயே மிரட்டிடுறாங்க. அது நம்ம கஸ்ஸை பயங்கரமாக பாதிச்சிருச்சு. இப்போ நமக்கு ப்ரெசென்ட்டில் நம்ம கஸ் தான் காமிக்கிறாங்க. அவர் அந்த சாலமங்கா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இந்த டேட் ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு நீ என் ஃப்ரெண்டை வந்து என்ன பண்ண தெரியுமா, ஸோ அதுக்கு தான் நான் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சேன். ஸோ அந்த கடுமையாக உழைச்சி இப்போ என்னோட மெத்து தான் வந்து டாப்பில் இருக்குது, என்னோட எதிரிங்க இப்போ எல்லாமே வந்து எனக்கு கீழே தான் இருக்கானுங்க, ஏன் கீழே கூட இல்லை, எல்லாம் இழந்து போயிட்டானுங்க. அதே மாதிரி இப்போ ஃபேமிலியே கிடையாது, இப்போ நீ ஒரே ஒருத்தன் தான் இருக்க, நீ உயிரோட இருந்தாலும் செத்தாலும் ஒரு பிரோஜனமும் இல்லை, நீ இருக்கிறதே வேஸ்ட்டு. ஆனால் உன் குடும்பம் சாகிறதையும் உன்னோட சாம்ராஜ்யம் சாகிறதையும் நீ பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீ சாகணும். இப்போ என் மூஞ்சை பார்த்து பேசுறமா கஸ் சொல்றாரு. ஆனால் அந்த தாத்தா மூஞ்ச அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி கோவமா வச்சிருக்காரு. இதோட இந்த எபிசோட முடியுது. எபிசோட் 9 இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. நேற்று வந்து நம்ம ஹேங்க் வந்து கஸ்ஸோட காரில் வந்து அந்த ட்ராக்கரை வச்சிருப்பாரு தெரியுமா, ஸோ அதை வந்து இப்போ எடுக்கிறதுக்காக தான் நம்ம வால்டரும் நம்ம ஹேங்க்கும் வந்திருக்காங்க. நம்ம வால்டரை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்து டைரியஸ் கிட்ட இருக்கா தெரியுமா, அதை புதுசாக ஒருத்தனை வேலைக்கு சேர்த்தாங்கல்ல, அவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம வால்டர் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து இவங்க போய்கிட்டு இருக்காங்க. போனதுக்கு அப்புறமா அந்த கஸ்ஸோட காரில் நம்ம வால்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ராக்கர் எடுக்கிறாரு. வீட்டுக்கு போய் அதை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கடையை விட்டு வீட்டுக்கு போகிற, வீட்டிலேருந்து கடைக்கு போகிறாரு. அது ஒன்று மட்டும் தான் அவர் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ஹேங்க்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. இதெல்லாம் என்ன நம்ப முடியல, அவனுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி வந்து இந்த ஏரியாலே அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, அவன் எப்படி வந்து அந்த கடையில் இருந்து வீட்டிலேருந்து கடைக்கு மட்டும் போயிருப்பான், இதுவே எனக்கு ரொம்ப சந்தேகமாகுது அப்படின்ற மாதிரி ஹேங்க் சொல்கிறாரு. அப்போ நம்ம வால்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த கஸ் இருக்கா தெரியுமா, இவன் எனக்கு தெரிஞ்சு ஹைசன்பர்கா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் தடுக்க தான் பார்க்குறாரு. அப்புறம் நம்ம வால்டர் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம கஸ்ஸோட அவரை போய் மெத்தல தயாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ வந்து நம்ம இவங்களுக்கு தெரியுமா ஸ்கேலரு, அவங்க கிட்ட வந்து ஃபோன் வருது நம்ம வால்டருக்கு, எங்க இந்த மாதிரி வந்து பையன் பர்த்டே வருது, நம்ம கார்வாஷ் கம்பெனி மாதிரி நல்லா நம்ம நிறைய காசு வர மாதிரி கணக்கு காமிச்சிட்டு இருக்கேன், ஸோ அப்போனா வந்து நம்ம பையனுக்கு பர்த்டே வருது சொன்னதில்ல, அவங்க ஒரு புது கார் வாங்கி தரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் கிட்ட சொல்கிறாங்க. வால்டருமே சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்கேலர் சொல்கிறாங்க, சரி ஓகே இப்போ தான் நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, இந்த வேலையில் விட்டுருங்களேன், இந்த போதமாக இந்த மெச்சு தயாரிக்கல விட்டுருங்கன்னு சொல்லும் போது அப்புறம் வால்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாட்டி இந்த தொழிலுக்கு வந்துட்டு நம்மளால் வெளில போக முடியாது அப்படின்னு மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் பேசி முடிச்சுட்டு தூங்கிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர் ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுக்கப்புறமா யார்கிட்ட அப்படின்னு அலர்ட் சேர்ந்து பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் பார்த்தா நம்ம ஹேங்க்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஹேங்க் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கஸ் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு வந்து இந்த ஏரியாவில் மொத்தம் 20 கடை கிட்ட இருக்குது, அப்படியே அவன் வந்து ஒரு கடையில் எடுத்து அந்த வீடு வரைக்கும் மட்டும் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹேங்க் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இன்னொன்று அவன் கண்டுபிடிச்சிடுறாரு என்னன்னா, ஏரியா ஒதுக்கு போகிறோமா வந்து அவனுக்கு ஒரு லாண்ட்ரி கடை இருக்குது. அப்போ அந்த கடைக்கு அவன் அந்த கடையில் போய் விசாரிச்சேன்னா நம்ம கஸ்ஸை பற்றி தான் தெரிய வரல அப்படின்னா ஹேங்க் சொல்கிறாரு. நீயும் வாங்க அப்படின்னா நம்ம வால்டர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு மாதிரி வயிறு ரொம்ப வலிக்குதானால நான் வரல, நம்ம வேணா நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் வந்து சமாளிச்சிடறாரு. இப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா மைக்குக்கு ஃபோன் பண்ணி இந்த மேட்ரை வந்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி
மாதிரி ஹேங்க் வந்து நாளைக்கு வந்து இதை பார்க்கறதுக்காக வராது, ஸோ லாண்ட்ரி கடையை பார்க்கறதுக்காக வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஸ்கைலர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கைலர் வந்து அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வேலையை பார்த்து விட்றாங்க. என்னன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து 40 ரூபாய்க்கு அந்த 40 ரூபாய்க்கு வந்து கார் வாஷ் பண்ணாங்கன்னா அது வந்து 45 ரூபா அப்படின்ற மாதிரி பில்லில் எழுதிடுறாங்க. ஸோ இப்படி பண்ணால் உங்களுக்கு லாபம் அதிக மாதிரி வர மாதிரி கணக்கு காமிச்சிடலாம். ஸோ மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம டெட் வராங்க. ஸோ டெட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டெட் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்கைலர் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கைலர் சொல்கிறாங்க. என்ன அவன் புருஷன் இந்த இடத்துல வேலை செய்ய விட்டாங்கன்னு கேட்கும்போது இல்லை இந்த கடைக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெட் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஓ அப்படியா, சரி சூப்பர் ஆகிட்டு கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொன்னேன். இல்லை இப்போ நான் பழைய மாதிரிலாம் இல்லை, அப்பெல்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அது இல்லை, அந்த அக்கௌண்டன்சி மேட்ரு இருக்கு தெரியுமா, அதை பற்றி தான் பேசணும் அப்படிமா சொல்கிறாங்க. சரிவா ஆஃபீஸ் போகலான்ட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அக்கௌண்டன்சி மேட்ரு இருக்கு தெரியுமா, அங்கே அதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம தலைவன் வந்து இன்கம் டேக்ஸ் சரியாக கட்டாமல் அவரோட வீட்டு எல்லாமே சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவர் வந்து நிறைய இன்கம் டேக்ஸ் கட்டாதனால சீஸ்லாம் பண்ணதுனால இவர் அந்த அக்கௌண்ட் இருக்கு தெரியுமா, ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ரொம்ப இடிச்சிருக்கோம்ல. ஸோ அதை தான் இப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக ஸ்கைலர் கிட்ட கேட்குறாங்க. ஸ்கைலருமே சரி ஓகே அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நாளைக்கு வர இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து என்ன விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு சொல்லும்போது நம்ம ஸ்கைலருமே சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஸோ நம்ம ஸ்கைலரு டெட்டி இவங்க 2 பேர் என்ன பண்ணுறா, அது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு தெரியுமா, அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க ஸ்கைலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கைலர் வந்து ஏதோ பேசி வந்து சமாளிச்சிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறமா அவங்க டேக்ஸ் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம டெட்டோ ஸ்கைலரும் வெளில வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்கைலர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறமா தான் ஒழுங்காக டேக்ஸ் எல்லாம் கட்டுன்னு சொல்லும்போது நம்ம டெட் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு என் கையில் காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காசு இல்லையா, உங்கள்கிட்ட பெரிய BMW கார் இருந்துச்சுல அது என்ன பண்ண கேட்கும்போது வீடை சீஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் டேக்ஸை வந்து நான் அந்த காரை விற்று தான் கட்டினேன், இப்போ என்கிட்ட காரே இல்லை, ஒரு குட்டியாக ஒரு கார் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு அவர் அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ரொம்பவே குட்டியாக இருக்குது, ஒரு சோப்பு டப்பா மாதிரி அந்த கார் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஸ்கைலர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம டெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுமேட்டு. கட் பண்ணால் அந்த லாண்ட்ரி கடை இருக்குது தெரியுமா, அங்கே தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து அங்கே ஒரு மெத்து பாக்கெட் கூட இல்லாமல் ஆக்கிடுறாங்க. ஸோ ஏன்னா வந்து நாளைக்கு வந்து ஹேங்க் வந்தாலும் வரலாம்ல. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த லாண்ட்ரி மிஷின் வந்து அந்த லாண்ட்ரியை வந்து செக் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வருவார். அப்போ அதெல்லாம் மெத்து இருந்துச்சுன்னா இது மாட்டிப்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கிற எல்லா மெத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமே அங்கே வெளில வராங்க. ஸோ அப்போ வந்து யாருன்னு தெரியல, ஒருத்தர் கண்ணால் நம்ம இவங்க மைக் இருக்காரு தெரியுமா, ஒரு அடியால் ஷூட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே அலற வச்சுட்டு ஓடுறாங்க. நம்ம ஜெஸி மட்டும் அப்படியே நிற்கிறான். அப்போ அந்த கன்று பிடிச்சி நிற்கிறான் தெரியுமா, ஷூட் பண்ணுறான்ல. அவன் வந்து ஜெஸி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறான். டக்கு நம்ம மைக்கு பிடிச்சி அவனை இழுத்து தள்ளி போகிறாரு. ஸோ அப்பாவுக்கு அங்கே கஸ் வராரு. நம்ம மைக்கையோ இங்கே வாயா கூப்பிடாரு. ஆனால் கஸ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கே நடுவில் போய் நிற்கிறாரு. நாங்கள் போய் நடுவில் போய் நின்றுட்டு இப்போ முடிஞ்ச என்ன கொழுங்கடா பார்ப்போம், எங்கள் ஆளுங்களை உண்டு என்ன கொழுங்கடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கை நீட்டுறாரு. அதை பார்த்துட்டு அந்த கன்று வச்சுருந்தா தெரியுமா, அவன் வந்து அங்கே வந்து போயிடுறான். ஏன்னா அவனுங்க வந்து நம்ம கஸ்ஸை கொல்லக்கூடாதுன்னு இருக்காரு போல இருக்கு. அவனுங்க வந்து கஸ்ஸை கொல்லாமல் அவனுங்க அந்த ஆள் வந்து அங்கே வந்து போயிடுறான். ஏன் அவனுக்கு சுத்தான் தெரியுமா, அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வால்ட்ரிகிட்ட எடுத்துன்னு போகிறாங்க. எடுத்துன்னு போயிட்டு இவன் ஆசிட்ல முக்கிய இவனை கரைச்சிடுன்னு சொன்ன உடனே நம்ம வால்ட்ரு என்ன சொல்கிறான்னா யார் இவனை வந்து கஸ்ஸு தானே கொண்டா, அதெல்லாம் நான் பண்ண முடியாது வால்ட்ரு சொல்கிறாரு. ஏன் பண்ண முடியாது, உனக்கு காசு தரல மூடிட்டு வேலையை போகிற அப்படின்னா மைக் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவன் மைக் வந்து அந்த மெத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மாற்றி ஷிஃப்ட் பண்ண உடனே நம்ம ஜெஸி சொல்கிறான் என் உயிரை காப்பாற்ற ரொம்ப தேங்க்ஸ் அப்படிமா சொன்னோன்னே நம்ம இவருக்கு அடுத்த மைக் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா நம்ம ஜெஸியை நம்ம கஸ் வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாரு சாப்பிட்ட. ஸோ அப்போ நம்ம கஸ் சமைச்சிட்டு இருக்காரு. அவனுக்கு எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன், நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவன் குழம்பு கொத்திட்டு இருக்கோம். நம்ம ஜெஸி இருக்கா தெரியுமா, கையில் ரைசிங் இருக்குமா, அந்த ரைசிங்கை வந்து அந்த குழம்புல போடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த குழம்புல போட்டால் இவனு செத்துருவான். அதனால் வந்து அந்த ரைசிங்கை குழம்புல போட்டிருக்க மாட்டான். அப்போ நம்ம கஸ் தான் ஒரு மேட்ரு சொல்கிறாரு. என்னன்னா நீ வந்து இப்போ மெக்சிகன் கேங்ஸ்டர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து உன்னை கூப்பிட்றாங்க, நீ அவங்க போயிட்டு என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு மெத்து எப்படி தயாரிக்குது அப்படிமா சொல்லி தரணும்னு சொன்னோடனே ஏன் அவங்களுக்கு நான் சொல்லி தரணும், வால்ட்ரு தான் இருக்கார்ல, அப்போ வால்ட்ரு போட்டதில்ல போறீங்களா, வால்ட்ரு போட்டதில் தான் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜஸ்ட்டு சொல்கிறாரு. இல்லை நான் வால்ட்ராக கொல்ல போகிறதில்ல, நீ ஜஸ்ட்டு அவங்க போய் டீச் தான் பண்ண போகிற, எப்படி மெத்து தயாரிக்கணும் இது நீ ஒத்துக்கிறேன்னு கேட்கும்போது நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸி சொல்கிறாரு. கட் பண்ணா நம்ம வால்ட்ரு தான் காமிக்கிறாங்க. வால்ட்ரு எப்படியோ போல் மெத்து தயாரிச்சுட்டு வெளில வராரு. அப்போ அங்கே ஜெஸி கார் இருக்குது. ஜெஸி காரில் இருந்து அந்த ட்ராக்கர் எடுக்கிறாரு. அப்போலாம் ஒரு ஜெஸி காரில் ட்ராக்கர் வச்சிருக்காரு போல இருக்குது. அந்த ட்ராக்கரை எடுத்து போட்டு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜெஸி வந்து கஸ்ஸோட வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு மாதிரி தெரிய வருது. 2 மணி நேரம் அவன் வீட்டில் இருந்திருக்கானா. சரி நம்ம போய் ஜெஸியை பார்க்கலாம்னு சொல்லும்போது ஜெஸி ஃபோன் பண்ணுறான் வீட்டுக்கு வாயான்ட்டு. வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றா மாதிரி இப்போ நான் மெத்து தயாரிக்கிறதுக்காக வந்து எனக்கு கஸ் வந்து மெக்சிகோக்கு அனுப்ப போகிறான். ஸோ இப்போ அதனால் நாங்கள் போகிறேன். இப்போ வந்து ஒன்றை மாதிரி எனக்கு வந்து அந்த கெமிக்கல் பேர்லாம் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லு நான் மேனேஜ் பண்ண சொல்லும்போது சரி அப்போ அதை விடு நீ கஸ்ஸை கொன்னியா, கஸ்ஸுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு எப்படி இந்த மாதிரி மெக்சிகோவில் போய் இருக்கணும், ஸோ அங்கே போய் இந்த மாதிரி டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாருன்னு சொல்லும்போது
எனக்கு மைக் டாஸ் பண்ணாடிமா போய் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம வால்டர் சொல்கிறாரு, டேய் என்ன போய் சொல்கிறியா, நேற்று 7 மணி அது 9:18 வரைக்கும், அதாவது 2 மணி நேரம் 18 நிமிஷம் நீ வந்து கஸோட வீட்டில் இருந்திருக்க, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட போய் சொல்லுன்னு கேட்கும்போது, இல்லை நான் போய்லாம் சொல்ல, நான் ஏன் அந்த ரைஸிங்கை போடலன்னா அவன் வந்து சாப்பிட கூப்பிட்டுருந்தான் வீட்டுக்கு, இப்போ நான் வந்து அதை சாப்பிட்டுருந்தேன்னா அதாவது அவன் அந்த குழம்புல நான் போட்டிருந்தேன் நானும் தான் செத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜெசி சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் அவன் வால்டர் நம்புற மாதிரியே இல்லை, போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வால்டர் சொல்கிறாரு. சரி எப்படின்னு கரெக்டாக சொல்கிறேன், நான் 7 மணிலேருந்து 9:18 வரைக்கும் துல்லியமாக சொல்கிறீங்க, அப்படி என்ன பண்ணன்னு கேட்கும்போது, உன் காலை ட்ராக்கர் வச்சேன் அப்படின்ற மாதிரி வால்டர் சொல்கிறாரு. அது காலை ட்ராக்கர் வச்சியா, என்னையே நீ வேவு பார்க்குறியா அப்படின்னு நம்ம ஜெசி என்ன பண்ணுறோன்னா வால்டரை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெசி வந்து நம்ம வால்டர் கொஞ்சம் வயசாகிடுச்சுல, அப்போ அதெல்லாம் பார்க்காம நம்ம ஜெசி என்ன பண்ணுறோன்னா வால்டரை செம்மையாக அடிக்கிறாங்க. நம்ம வால்டருமே வந்து செம்மடி வாங்கிட்டு அவர் அந்த கதை திறந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்கேயே இந்த எபிசோட முடியுது, இந்த வீடியோவும் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 எபிசோட் தான். அதை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய்.